கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வேத வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, தேவையற்ற இடங்களிலே தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதிருங்கள் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் அது நம்ம மேல இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயங்களை, நம்ம மேல இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை அது கெடுத்துவிடும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனையோ இடங்களில தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது நிமித்தமாக எத்தனையோ நல்ல உறவுகளையும் நல்ல மனிதர்களையும் நல்ல நல்ல ஆசீர்வாதங்களையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் இழந்திருக்கிறோம் அல்லவா? எனக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், நீங்கள் தேவையில்லாத இடங்களிலே அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசாதிருங்கள். உங்க மேல இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயங்கள், நல்ல எண்ணங்கள், மரியாதைகள் அது குறைத்துவிடும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வேதவசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டென்றால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, நாம் எதை பேச வேண்டுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான, பிற மனிதர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிற, விசுவாசத்தில் அவர்களை உயர்த்தி விடுகிற, மற்றவர்களை தூக்கி விடுகிற, அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற, மகிழ்ச்சியை கொடுக்கிற நல்ல வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பேச்சுக்களை குறைத்து விடுங்கள், தேவனுடைய அன்பிலே உங்களை கட்டி எழுப்புங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.